விஜயோட தாத்தாவும் பாட்டியும் விஜய்கிட்ட வெண்ணிலா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ ஒரு முடிவு எடுக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட தாத்தா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வெண்ணிலாவை நம்ம வீட்டில் வச்சுருந்தா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அவளுக்கு எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. காவேரிகிட்ட இந்த உண்மையை இவ சொன்னான்னா அப்புறம் எப்படி நீ அவளை சம்மதிக்க வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவ காவேரியை அப்படின்னு தாத்தா கேட்டுட்ருக்காங்க. அதனால் நான் சொல்கிறத கேளு. ஏற்கனவே நீ வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேல்ல, அது மூலிமா ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணி வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சுரு தாத்தா விஜய்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, கண்டிப்பாக தாத்தா, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சுருவேன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் விஜயோட முகத்தில் ஒரு சலனம் இருக்கிறத பார்த்து தாத்தாவும் கவனிச்சாங்க. இங்கே பாருடா, இந்த விஷயத்தில் உன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நானும் பாட்டியும் இந்த விஷயமா வெண்ணிலாகிட்ட பேசுகிறோம்னு சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் பதறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரியும் கல்யாணம் பண்ண விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திரும்பவும் கோமாவுக்கு போகிற மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுவா. இங்கே பாருங்கள் தாத்தா, நீங்கள் இப்போ இதெல்லாம் பண்ண வேண்டாம், நாமெல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க விஜய். ரூம்லேருந்து வெளியே வந்த வெண்ணிலா, என்ன விஜய் எங்கே கிளம்பிட்ட மாதிரி இருக்குது, என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்தில் பாட்டி அதை கேட்டுட்டு கோபமாக இருக்கிறாங்க. இவ யார், என் பேர் நான் எங்கே போகிறேன்னு கேட்குறதுக்கு. வெண்ணிலாகிட்ட தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இப்போ நீ விஜயை வெளியில் போகிறப்ப எங்கே போகிறீங்கன்னு கேட்டையில, அதனால தான் அவள் கோபமாக இருக்கிறான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைம்மான்னு தாத்தா சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருமா, விஜய் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறான், அவன் போயிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம்னு தாத்தா சொல்கிறாங்க. வெண்ணிலா இருந்தும் கேட்காம விஜய்கிட்ட, என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவளை எப்படினாலும் இங்கே இருக்க வச்சுட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராகினியுமே, சரி வெண்ணிலா விஷயத்தில் நாமெல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. திரும்பவும் அவன் ஒரு மாதிரி ஆயிட்டானா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ராகினி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு, இனிமே நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவளே எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். அடுத்ததாக விஜயிடம் வெண்ணிலா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் விஜய், உங்களோட நானும் கூடவே வர்றேன், எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வெண்ணிலாவை சம்மதிக்க வச்சு விஜயும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராகினி, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராகினியுமே, சரி இனிமேல் வெண்ணிலாவே எல்லாத்தையும் பார்த்துக்குவா, நம்ம எதுவும் பார்த்து தேவையில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் காவேரியை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு யோசிச்சுட்ருக்குறான். விஜய் எப்படியோ ஜமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு காவேரியை எப்படியாச்சும் பார்த்து பேசணுமே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் காவேரி வெளியே வர்றவே இல்லை. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்காங்க. விஜய்கிட்ட சொன்னால் எப்படினாலும் நம்மளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அம்மாவை எகுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. விஜய் போய் மாமிக்கிட்ட சொல்கிறாங்க, மாமி நான் எப்படியாச்சும் காவேரியை பார்க்கணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப மாமி போய் காவேரிக்கிட்ட, அவங்க பாட்டிக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் காவேரிக்கிட்ட, விஜய் உன்னையே பார்க்கணுமா, எங்கள் ஆற்றுல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். காவேரி மனசுக்குள்ள என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கா. விஜயை நம்ம அம்மா சடங்கு செய்கிற விஷயத்தில் செய்ய வேண்டேன்னு சொல்லிட்டாங்களே, அதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார் போல், வீட்டை காலி பண்ணிகிட்டு இருப்பார் போல், அதனால் கடைசி நம்மளைய பார்த்து பேசிடலான்னு நினைக்கிறார் போல் அப்படின்னு மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டுருக்கு காவேரி மனசில். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் விஜய் நம்மளோட தான் இருக்கணும்னு காவேரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். விஜய் இந்த வீட்டை விட்டு போயிட்டாருன்னா இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக அவரை வீட்டில் போய் பார்க்கணும்னு சொல்லிகிட்ருக்கான்.
இங்கே சாரதாவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி சொல்கிறான், மாமி ரொம்ப நாள் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட பேசிட்டு போயிருக்கான். நம்மளோட குழம்ப கொஞ்சம் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரலாம். அப்போனா தான் நம்ம மேலே அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒப்பீனியன் வரும்னு காவேரி அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியும் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிட்டு மாமிக்கிட்ட போகிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவங்கெல்லாம் இந்த குழம்ப வாங்க மாட்டாங்க. என்ன உடனே காவேரி என்ன வாங்க மாட்டாங்க? ஏற்கனவே அவங்க ஃபங்க்ஷன் சாப்பாடே வாங்கி சாப்பிட்டவங்க, இதையும் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிட்டு மாமி வீட்டுக்கு நேராக போகிறா காவேரி. விஜய் மாமி வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு விஜயை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. மாமி என்ன இவன் ஒரு வார்த்தை பார்த்து பேசிட்டு போகலான்னு தானே நினச்சி அவளை வர சொன்னான், இவளும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க மாமி. உடனே மாமி வந்து காவேரிக்கிட்ட, காவேரி கையெடு, முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காவேரியையும் விஜயையும் பிரித்து விட்டுறா மாமி. காவேரி விஜயை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? காவேரி வந்து விஜய்கிட்ட, நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா? ஏன் என்கிட்ட கடைசியாக ஒரு முறை பார்த்து பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு பதட்டத்தோடு கேட்டுட்ருக்கா. இல்லை காவேரி, உன்னை பார்த்து பேசவே முடியல, அதனால தான் மாமிக்கிட்ட சொல்லிவிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. காவேரி சொல்கிறா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கா. மாமி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அதே நேரம் விஜய் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கேட்டு துள்ளி குதிச்சுட்ருக்குறாங்க சந்தோஷத்தில். மாமி இருந்துட்டு, டே என்னடா விஜய், என்னடா நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு மாமிக்கிட்ட, மாமி இங்கே பாருங்கள், நாங்கள் உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பூரா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மாமி இருந்துட்டு, என்னடா அம்பி, நீ செஞ்சது தப்பு தானே என்னதான் இருந்தாலும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு காவேரி சொல்கிறான், இங்கே பாருங்கள், அவங்க அக்ரிமெண்ட் போட்டது தப்பு தான். காவேரி சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் என்னோடய சூழ்நிலையும் பயன்படுத்திக்கிட்டேன்ல, அப்போ என் மேலேயும் தப்பு இருக்குதுல்ல அப்படின்னு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. சரி, 2 பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குன்னு மாமி சொல்லிட்டு